பிரச்சாரத்துக்கு வரும்பொழுதும் சார் எதையாவது தூக்கி போட்டுறாங்க, வண்டி மேல எல்லாம் ஏறி குதிக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், அவர்களையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்படிம்பார். அதை தான் சொல்றேன், நீங்க எல்லாரையும் அரசியல்படுத்தணும் முதல்ல. அதாவது சும்மா வேணும் விசாரிச்சு நீங்க தேட்டர்ல பாக்குற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. சரி, நம்ம தொண்டர்களை விட்டுருவோம், முதல்ல தலைவர்களுக்கு வருவோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மெட்ரோ ட்ரெயின்ல பயணம் பண்றாரு, குறுக்க வந்தவன் தான் பலாரும் விட்டாரு. அப்ப அவர் அரசியல் மய பண்ணலையா? ஒரு தொண்டரை அடிக்கிற அளவுக்கு அவர் அரசியல் மய பண்ணலையா அப்படிங்கறத இங்க யாராவது பேசுறோமா? ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஐயா பொன்முடி அவர்கள் வந்து நாமத்திற்கும் திருநாம பட்டைக்கும் ஒரு ஆபாசமான விளக்கத்தை கொடுக்கிறாரு. இத பத்தி இங்க யாராவது பேசுறாங்களா? அப்ப அவர் அரசியல் மய பண்ணலையா? அமைச்சர் அரசியல் மய பண்ணலையா அப்படின்னு இங்க யாரும் பேசுறது கிடையாது. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. அதே போல இன்னொரு அமைச்சர் இதே தொகுதியை சேர்ந்தவர் தான் அண்ணன் நாசர் அவர்கள் ஒரு இடத்துல அவருடைய தொண்டரை ஒருத்தர் சேர் எடுத்து போறேன்னு கள்ள கொண்டு அடிக்கிறாரு. திருப்பி அடிப்பேன் நான் பெரிய மயிர் மயிர் பேசுகிறேன். இவர் அரசியல் மயப்படலையா? இதையா நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். அப்போ தொண்டர்களை அரசியல் மயப்படுத்துறத பத்தி எல்லாம் பேசுறீங்களே, உங்க கட்சியில தலைவர்களே அப்ப அரசியல் மயப்படல அப்படிங்கறத நீங்க யாருமே பேசாம மூடி மறைக்கிறீங்க. ஏன் மூடி மறைக்கிறீங்க? அப்ப அதையும் நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குதா இல்லையா? அதையும் நீங்க விளக்கமாக சொல்லணுமா இல்லையா?